பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணதுல நம்ம முடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம மூளை வேலை செய்யறதை விட நம்ம தூங்கும் போதுதான் அதிகமா வேலை செய்யும்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வரீங்க? இப்ப உதாரணத்துக்கு நீ சுயநினைவோட இருக்கும்போது ஒரு பில்டிங் டிசைன் பண்றேன்னா அது நல்லாவே பண்ணுவேன். ஆனா அதே டிசைன் கற்பனையில இருக்கும்போது இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஆமா, நீங்க சொல்றது நல்லாவே புரியுது. ஏன்னா மனிதனோட இயல்பே அதுதான். இப்போ கனவுல நம்ம மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு டிசைனை உருவாக்கி அதால வெளி உலகத்துல உலாவ விடவும் செய்ய முடியும். இதெல்லாம் நம்ம உள்ளுணர்வுக்கு தெரியாமலேயே மூளை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு அந்த டிசைன் ஸ்பார்க் அடிச்ச மாதிரி நம்மளை எழுதி உட்கார வைக்கும். எப்படின்னா நீ அப்படி ஒரு டிசைனை உருவாக்கணும். அதுக்காக நீங்க வர சொன்னது. நீ ஒரு கனவு உலகம் அமைக்கணும். நாங்க டார்கெட் அதுக்குள்ள கொண்டு வருவோம். அந்த டார்கெட் அங்க உள்ளுணர்வை வச்சு விளையாடும். அதெல்லாம் சரி. அந்த டார்கெட் நான் கொடுக்கிற டிசைனை எப்படி உண்மைன்னு நம்பும்? கனவுல இருக்கும்போது நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு நிஜ மாதிரி தான் தோணும். திடீர்னு முடிப்பு வரும்போதுதான் கனவுல ஏதோ நடந்திருக்குன்னு தெரியும். ஒண்ணு நான் உனக்கு கேட்கவா? உனக்கு என்னைக்காவது ஒரு கனவோட ஆரம்பம் ஞாபகத்துக்கு வந்திருக்கா? என்னைக்குமே ஒரு கனவோட நடுப்பகுதி தான் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் சரிதான். இப்ப இதை எப்படி முடிக்கிறது? இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறது. இப்ப நீ இந்த இடத்துக்கு எப்படி வந்திருக்கேன்னு தெரியுமா அரியாணி? இப்ப நீ எங்க இருக்கேன்னு தெரியுமா? அப்ப இது கனவா? ஆமா, இப்ப நீ உன்னோட ஒர்க் ஷாப்ல தூக்கத்துல கனவை பகிர்ந்துட்டு இருக்க. இதுதான் உன்னோட முதல் பாடம். அமைதியாரு. இது வெறும் கனவு இல்லை, புரிஞ்சுக்க. ஒரு கண்ணாடி உன் முகத்துல குத்துற அளவுக்கு உண்டான பயத்தை உனக்கு அது ஏற்படுத்திருக்க. அதுக்காக தான் மிலிட்டரி ட்ரீம் ஷேரிங் ஒரு ப்ரோக்ராம் உருவாக்குனாங்க. சோல்ஜர்ஸ் ஒருத்தரை துன்புறுத்துற மாதிரி கனவு காண வச்சுட்டு அப்புறம் அவங்களை திடீர்னு எழுப்பி விட்டுருவாங்க. இதுல ஆர்கிடெக்டுக்கு என்ன வேலை? யாராவது ஒருத்தர் கனவை டிசைன் பண்ணி ஆகணும் இல்லையா? நீ கொடுத்த 5 நிமிஷம் பத்தல. அப்படியே 5 நிமிஷம்